கடைசி கிளாஸ் வந்து என்ன சம் பார்த்தோம் இந்த கணக்கு வியாபார கணக்கு வந்து எதை வந்து நம்ம வியாபார கணக்குல பதிவோம் அப்படின்னா நேரடி செலவுகளையும் நேரடி அது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் மொத்த லாபத்தையும் மொத்த நட்டத்தையும் எந்த கணக்கு மாற்றுவோம் லாப நட்ட கணக்கு மாற்றுவோம் மொத்த லாபமா இருந்தா லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கமும் மொத்த நட்டமா இருந்தா லாப நட்டக்கூடிய சரியா இன்னைக்கு நம்ம லாப நட்ட கணக்கு தான் பார்க்கணும் லாப நட்ட கணக்கு என்பது ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய லாபமா அல்லது நட்டமா அப்படின்றத எடுத்துக்காட்டுற ஒரு கணக்கு. இப்போ லாப நட்ட கணக்குல எந்த இனங்களை நம்ம பதிவோம் அப்படின்னா லாப நட்ட கணக்குல நேரடி மறைமுக செலவுகளையும் நட்டங்களையும் பற்று பக்கமும் வரவு பக்கத்துல மறைமுக வருமானங்களையும் ஆதாயங்களையும் பதிவோம் ரைட்டா. லாப நட்ட கணக்கு பற்றுல எது மறைமுக செலவு நட்டம் தேய்மானம் பாராக்கடன் போன்ற நட்ட இனங்களை பதிவோம். வரவு பக்கத்துல மறைமுக வருமானங்களையும் ஆதாயங்களையும் பதிவோம் ரைட்டா. இந்த கணக்கை நம்ம தயாரிப்பதன் மூலம் அதாவது லாப நட்ட கணக்கை தயாரிப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்வையிட்ட சொன்னேன். நிகர லாபம் வருமானம் அதிகமா இருந்தா நமக்கு கிடைக்கிறது நிகர லாபம், செலவு அதிகமா இருந்தா நமக்கு கிடைக்கிறது இந்த நிகர லாபம் நிகர நட்டத்தை எந்த கணக்குக்கு மாற்றுவோம் முதல் கணக்குக்கு. இன்னைக்கு அந்த கணக்கை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 6 அப்படின்னா ஏனச்சா யாரு சாலியா கிரேட் சாலி படிக்கலாமா? ஸ்ரீரங்கம் தகவல்களிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய லாப நட்ட கணக்கு தயாரிக்கவும். லாப நட்ட கணக்கு தயாரிக்கவும். விவரம் ரூபாய் விவரம் பற்று. இப்போ இருக்கிற விவரங்களை வந்து ஒவ்வொன்றா படிக்க எந்த பக்கம் பற்று பக்கமா வரவு பக்கமான்னு பிரிச்சு ரைட்டா. ஒண்ணு மொத்த லாபம் லாப கணக்குல மொத்த லாபம் எங்க கிடைச்சிருக்கோம் எந்த கணக்குல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வியாபார கணக்குல நமக்கு கிடைக்கிறது பற்று பக்கம் கிடைச்சிருக்கும். இப்ப எந்த கணக்குக்கு மாத்தணும் லாப கணக்குக்கு மாத்தணும் எந்த பக்கம் மொத்த லாபம் சொல்லமா 1,50,000 வெளித்தூக்கு கூலி கூலி வந்து நேரடி செலவு, உள்தூக்கு கூலி நேரடி செலவு, வெளித்தூக்கு கூலி மறைமுக செலவு. ஏற்கனவே நம்ம கூலி உள்தூக்கு கூலி நம்ம பார்த்தோம் வியாபாரங்கள். வெளித்தூக்கு கூலி என்பது நிறுவனத்திற்கு வெளியே நிறுவனத்திற்கு உள்ள இருக்கிறதுனா உள்தூக்கு கூலி நேரடி செலவு வரும். நிறுவனத்திற்கு வெளியே ஒரு பொருள் முழுமையான பொருளாக மாற்றிய பிறகு விற்பனைக்கு வரும்போது ஆகக்கூடிய செலவுகள் வெளித்தூக்கு கூலியா சொல்றோம். அது நமக்கு மறைமுக செலவு. மறைமுக செலவு எத்தனை வரும் பற்று பக்கம் மறைமுக செலவுகள். எவ்வளோ 25,500. அலுவலக வாடகை பற்று செலவுனால பற்று எவ்வளோ 7,000. அலுவலக எழுதுபொருள் 3,500. வழங்கல் செலவு அதாவது பார்த்தீங்கன்னா விற்பனை செலவு கொள்முதல் செலவு இருக்கும். கொள்முதல் செலவு நேரடி செலவு. கொள்முதல் எங்க இருக்கும் வியாபாரம். விற்பனை செலவுன்னா அது மறைமுக செலவு ரைட்டா. தலைமை செலவு 2,000. விளம்பர செலவு
விளம்பர செலவு 3800. ம். வாராக்கடன் வாராக்கடன் நட்டம் வாராக்கடன் நட்டம் 8500. 8500 பங்காதாயம் பெற்றது பங்காதாயம் பெற்றது எவ்வளவா ஏன் தரவுல எழுதுறது எதை பதிவும் வருமானம் பங்காதாயம் ஒரு ஆதாயம் பங்கு ஆதாயம் மறைமுக வருமானங்களையும் ஆதாயங்களையும் நம்ம எங்க பதிவோம் வருமானம் அப்போ பங்கு ஆதாயம் ஒரு ஆதாயம் அதனால வரும் எவ்வளவுமா 9000. 9000 பெற்ற தள்ளுபடி பெற்ற தள்ளுபடி வருமானம் பெற்ற அதே அளித்த தள்ளுபடியாக நம்ம செலவு எடுக்கணும் எவ்வளோ 4600. 4600 பெற்ற வாடகை பெற்ற வாடகை வருமானம் 7000. 7000 புரியுதா? இப்போ நம்ம கட்டு பக்கத்தில் எவ்வளோ வரவு பக்கம் எவ்வளோன்னு நம்ம கூட்டிக்கணும் அது வரவு பக்கம் இருக்கிறது எல்லாமே நம்ம வருமானமாக எடுக்கிறோம் இங்கே இருக்கிறது எல்லாமே செலவுகளவும் நட்டங்களாக எடுக்கிறோம் சரிங்களா இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 150 159 163 170 600 வருது 170 600 கரெக்டா ரைட் அப்போ நமக்கு வருமானம் எவ்வளோ வந்திருக்கு 170 600 அதாவது 1,70,70,600 1,70,70,600 நமக்கு வருமானம் அதாவது மறைமுக வருமானங்களா வந்து செலவுகள் எவ்வளோன்னு நம்ம கூட்டணும் ரைட்டா தனியாக கூட்டிக்கலாம் கூட்டினா 25 32 35 37 40 48 இது ரெண்டு 49 50 300 50 வந்து செலவாகும் நம்மகிட்ட வருமானம் 1,70,70,600 கழிச்சு 0 0 3 0 2 1 1,20,000 வரும் கரெக்டா இது என்னது நிகர லாபம் 1,20,20,300 எங்க கணக்கு மாத்துறத கணக்கிற்கு மாற்றம் இது நம்ம அடுத்த தயாரிக்க போற இருப்பு நிலை குறிப்புல இருக்கும் குறிப்பா இந்த கோட்டுக்கு கீழே வரக்கூடாது ஏற்க கூட சொன்னேன் இதே மாதிரி இந்த கோட்டுக்கு கீழே வரக்கூடாது இந்த முதல் தொகை இந்த நிகர லாபம் முதல் கணக்குக்கு மாற்றணும் அதாவது நான் என்ன சொல்லிப்பேன் லாபமா இருந்தா முதல் கணக்குல கூட்டணும் நிகர நட்டம் கிடைச்சா முதல் கணக்குல இருந்து சரியா ஓகே அப்படிங்களா